ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி யூஎஸில் ரொம்ப ஃபேமஸான ஃபுட் ஐட்டம் ஆஷ் ப்ரவுன். இது எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டோட சர்வ் பண்ணுவாங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்கள வரைக்கும் இங்கே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கேட்கும் போது வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் எல்லா இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். அது என்னென்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நான் இப்போ 4 எடுத்து வச்சுருக்கேன் பெரிய சைஸில். அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். வெங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை வெங்காயத்தை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வெயில் நல்லா காயிற இடத்துல வச்சு ஒரு 2-3 நாள் வெயிலில் காய வச்சு அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் 2 டீஸ்பூன். அதுவும் ஆனியன் பண்ணுற மாதிரியே வீட்லேயும் பண்ணிக்கலாம் பவுட்ரு. அடுத்தது கார்ன் ஸ்டார்ச் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கார்ன் ஸ்டார்ச்சும் கார்ன் ஃப்ளோரும் 2 ஒன்று தான். ரெண்டுமே நம்ம திக்கனிங்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து அரிசி மாவு ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம தோல் சீவன உருளைக்கிழங்கு எடுத்து துருவிக்கணும். நல்லா குட்டி குட்டி அந்த கேரட் துருவதில் வச்சு துருவிட்டு அதை ஒரு ஐஸ் கியூப் போட்ட தண்ணியில் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். அது எதுக்காகனா அந்த உருளைக்கிழங்கு கலர் மாறாமல் இருக்கிறதுக்காகவும் அதில் இருக்க ஸ்டார்ச்லாம் எடுக்கிறதுக்காகவும் தான். அப்போ தான் அதில் கிறிஸ்பியாக கிடைக்கும் அந்த டிஷ். அதுக்காக இப்போ இந்த மாதிரி சீவிட்டு ஐஸ் கியூப் போட்ட தண்ணியில் போட்டு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ஊற வைப்போம். தண்ணி எவ்வளோ சில்லுன்னு இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. 20 நிமிஷம் சீவன உருளைக்கிழங்கு ஐஸ் கட்டி தண்ணியில் ஊறின பிறகு இப்படி ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி போட்டு வச்சுருக்கேன். மேலே ஒரு துணி போட்டு உருளைக்கிழங்குல இருக்க எல்லா தண்ணியும் இப்போ எடுக்க போகிறேன். இந்த மாதிரி துணி போட்டும் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வெறுமனே இந்த மாதிரி வடிகட்டி வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேப்பர் டவல் போட்டும் எல்லா தண்ணியும் எடுக்கலாம். நல்லா இப்போ உருளைக்கிழங்கு வடிகட்டி எடுத்தாச்சு. இந்தளவுக்கு நல்லா தண்ணி இல்லாமல் பிசிஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, அதான் முக்கியம் இதில். ஓகே, இப்போ அடுப்பில் ஒரு பேனை வச்சு மிதமான சூட்டில் எடுத்து வச்சுக்க பட்டர் போட்டிருக்கேன். இப்போ இதில் உருளைக்கிழங்கு போட்டு மிதமான சூட்டில் வதக்கிப்போம். ரொம்ப வேகக்கூடாது. ஓகே, இந்த ஸ்டேஜில் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு வதக்கின உருளைக்கிழங்குல ஆனியன் பவுடர், பொட்டேட்டோ பவுடர், கார்ன் ஸ்டார்ச், தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ எடுத்து வச்சிருக்க அரிசி மாவுலேருந்து 4 டேபிள் ஸ்பூன் இப்போ சேர்த்துப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிப்போம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. நான் கையில் தான் பிசைஞ்சேன். ஸ்பூன் யூஸ் பண்ணுறத விட கையில் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதில் மீதி இருக்க 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துப்போம். இது கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக. இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் காரம் பிடிக்கும், வேணும்னா மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டு இல்லைனா பிளாஸ்டிக் கவர் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை உருளைக்கிழங்கு வச்சுட்டு இன்னொரு பேப்பர் வச்சுட்டு இந்த மாதிரி சப்பாத்தி உருட்டுறதை வச்சு உருட்ட போகிறோம். எந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டிட்டு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு எல்லா பக்கமும். இப்போ நான் குக்கி கட்டரை யூஸ் பண்ணி கட் பண்ண போகிறேன். இல்லைனா நம்ம நேராக கத்தி வச்சு கூட எந்தெந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மறுபடியும் கூட எடுத்து வச்சு தட்டலாம். இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ரெண்டு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரலாம் ஃப்ரை பண்ணுவோம். நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 3-4 ஷேப்பில் பண்ணியிருக்கேன். பார்க்கவே நல்லாயிருக்கு. நல்லா கிறிஸ்பியாக வெளியே உள்ள நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், உள்ளே சாஃப்டாக வெளியே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு.
இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.